துலாம் ராசிக்காரங்க எல்லா இடத்துலையும் அவமானப்படக்கூடிய நபர்களாகவே பெரும்பாலும் இருக்காங்க. மற்றவங்க முன்னாடி கூனி குறுகி நின்றுட்டுருக்காங்க. துலாம் ராசிக்காரங்க தவறு செய்கிறாங்களோ இல்லையோ, இவங்க கூட இருக்கிறவங்க தவறு செய்கிறதுக்கு இவங்களே பொறுப்பேற்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க. துலாம் ராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டம்தான் அதிகமாக ஏற்பட்டுட்டு இருக்கு. துலாம் ராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான். புதுசாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும். துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிருந்தா பெரும்பாலான துலாம் ராசிக்காரங்களுடைய புலம்பல்களாகவே இருக்குது. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு சாமி. இவங்க மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாக ஏற்பட்டுட்டு இருக்கு. துலாம் ராசிக்காரங்க மற்றவங்களை நம்பி நீங்கள் என்றைக்குமே இருக்க மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகு அளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் துலாம் ராசிக்காரங்க. கொடுத்து செவந்த காரங்களுக்கு சொந்தக்காரங்க. தன்கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. மற்ற ராசிக்காரங்களை மாதிரி நான் அவங்களுக்கு அவ்வளோ பண்ணேன் இவங்கள பண்ணேன் அப்படின்னு சொல்லி காட்ட மாட்டாங்க. துலாம் ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க. எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு நீங்கள் பேசக்கூடியவங்க. எல்லாருமே பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் துலாம் ராசிக்காரங்க எல்லாருக்குமே எடுத்து நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு செலவு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த நாள் நிம்மதியாகவே தூக்கம் வரும். உங்கள் கையில் பணம் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது. இப்போ உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மற்றவங்களுக்காக தான் செலவு பண்ணவே தோணும் உங்களுக்கு. நீங்கள் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறதை பார்த்து ஆண்டவன் உங்களுக்கு நிறையா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் என்ன பிரச்சனைனா பணம் உங்கள் கையில் நிறைய தங்க மாட்டேங்குது. அதாவது துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த பணத்தால் தான் நிறைய சிக்கல்களும் குழப்பங்களும் வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ போய் துலாம் ராசிக்காரங்களை யாரையாவது கூப்பிட்டு கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 3 லட்சமாவது கடன் இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. காரணம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு தேவைக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் செலவாக கடன் வாங்குறது தப்பு கிடையாது. பெரும்பாலான துலாம் ராசிக்காரங்க இந்த ஆடம்பரத்தை நோக்கி நிறைய பேர் போகிறாங்க. அது மட்டும் கிடையாது, தவறான தீய பழக்க வழக்கங்கள் நிறைய பேர் அடிமையாக இருக்கிறாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு பணத்தால் நிறைய சிக்கல்களும் குழப்பங்களும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்களும் தான் அதிகமாக ஏற்பட்டுருக்கு. துலாம் ராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்க. எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு சிக்கல்கள் வந்துக்கிட்டு இருக்கு, தேவையில்லாத குழப்பத்தில் போய் மாட்டிக்கிறோம் அப்படின்னு மனதளவில் அதிகமாக யோசிக்கக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்காங்க. துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் தோல்விங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, ரொம்பவே அதிகமாக நடந்திருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனையை போய் மாட்டிக்கிறாங்க. துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் நீங்கள் அதை குழப்பங்கள் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் என்னோடய வாழ்க்கையில் எப்போ தான் நிம்மதிங்கிறது இருக்க போகுதோ, நான் எப்போ மற்ற ராசிக்காரங்க மாதிரி வாழ போகிறேன் அப்படின்னா பெரும்பாலான துலாம் ராசிக்காரங்களுடைய புலம்பலாகவே இருக்குது. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குருவோட வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதனால் உங்களுக்கு வருமானங்கிறது அதிகரிக்க போகுது. செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்கும். நினச்சதை எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க. குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார். உயர் பதவிகள் கிடைக்கும், மகிழ்ச்சி அதிகமாக கொடுப்பார். வருமானம் பல வழிகளில் அதிகரிக்கும். குருவோடைய பார்வை டைரெக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக கஷ்டப்பட்டு அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும். அது அரசாங்க வேலையோ அல்லது தனியார் வேலையோ இல்லை ஜாப் நீங்கள் எதை ட்ரை பண்ணுறீங்கிறது பொறுத்து கண்டிப்பாக ஒரு 6-7 மாதங்களுக்குள்ள நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த வேலைங்கிறது கிடைக்க போகுது. உங்களுக்கு கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகி தொழிலில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்துமே வெற்றியாக மாறும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை சேரும். கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழிலையும் சரி வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க. இனிமேல் அவர்களுடைய பிரச்சனைங்கிறது உங்களுக்கு இருக்காது. நன்றாக வேலை செய்தவர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நானும் இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு மேலே வேலை செய்கிறேன். எனக்கு ஒரு ப்ரொமோஷனோ ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டோ எதுவுமே கொடுத்ததில்லை. ஆனால் புதுசாக வரவங்க எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்காங்க. நான் கண்டுக்கிறதே இல்லை. நானும் இந்த கம்பெனிக்கு இரவு பகலாக உழைச்சிட்ருக்கேன் அப்படின்னு தான் பெரும்பாலான துலாம் ராசிக்காரர் சொல்லுவீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது. இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது. அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த
உயர்வு கண்டிப்பாக நீங்கள் அடைவீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகி சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை வந்து விரிவு செய்வீங்க. விற்பனைகள் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து தரேன்னு சொல்லி நிறைய நபர்கள் வந்து ஏமாற்றிட்டு இருப்பாங்க. விரைவில் உங்கள் பணத்தை வந்து திருப்பி தர போகிறாங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் விரைவில் கிடைக்கும். அதற்கு ஏற்ற கால சூழ்நிலையில் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே கடந்த 2 வருஷமாக நடந்திருக்காது. பெற்றோர்களும் ரொம்ப வந்து வருத்தத்தில் இருப்பாங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உங்கள் குடும்பங்களில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே வந்து நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலான்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த முயற்சி கண்டிப்பாக உதவிகள் விரைவில் கிடைக்கும். துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு மறைய போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப வந்து அதிகமாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது இருக்க போகுது. சொந்தக்காரங்க எல்லாமே வந்து உங்களை பற்றி வெளியே போய் புரளி பேசக்கூடிய நாட்கள் வந்து வெகு தொலைவில் இல்லை, விரைவிலே பேச போகிறாங்க. எல்லா விஷயத்தையும் முடிஞ்சாலும் கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க. எதையுமே யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. அது என்னதான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, அது பண விஷயமாக இருக்கட்டும், ஒரு தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், ஒரு குடும்பம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், எதையுமே யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. எதாக இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய 4 செவத்துக்களை வச்சு நீங்கள் பேசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலாம் ராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க. ஆனால் இவங்களுக்கு அதை யாருமே திருப்பி காட்ட மாட்டாங்க. சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் தான் உங்களை கூட வச்சுருப்பாங்க. அந்த காரியம் முடிஞ்ச உடனே உங்களை கழட்டி விட்டுருவாங்க. இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறதுல முன்னோடினா அது வந்து துலாம் ராசிக்காரங்க தான். உங்களுக்கு 4 கிரகங்களுடைய பலன்கள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத முன்னேற்றத்தை கண்டிப்பாக வந்து சனி பகவானும் இந்த 4 கிரகங்களுடைய பலன்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. இதனால் வரைக்கும் கைக்கு வந்தது தங்கியிருக்காது, நல்லதுங்கிறது நடந்திருக்காது. எல்லாத்தையுமே நீங்கள் தடைகளோடையே சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் வரக்கூடிய நாட்களில் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. உங்கள் குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா அதில் பிரச்சனை வர்றது காரணமே பார்த்தீங்கன்னா 3வது நபர் உள்ளே வந்து தலையிடுறதுனால தான். முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த 3வது நபர் தலையிடாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய துலாம் ராசிக்காரங்க 2025 பிறந்துமே எங்களுடைய வாழ்க்கையை வந்து எந்த ஒரு மாற்றம் முன்னேற்றம் அடையவே இல்லை, அப்படியே தான் இருக்குதுன்னு பெரும்பாலும் சொல்லுவீங்க. அதாவது 2025 நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த மாதிரி இருந்தீங்களோ அது அப்படியே வந்து முதல் 3 மாதங்களுக்கு கண்டினியூ ஆகும். அதாவது பார்த்திங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் முதல் 3 மாதங்களுக்கு அதோடைய தொடர்ச்சியாக தான் வந்துட்டு இருக்குமே தவிர வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு சனி பெயர்ச்சி ஆரம்பித்த உடனே வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத உயரத்துக்கு கண்டிப்பாக போவீங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவீங்க. என் வாழ்க்கையில் எந்த ஒரு வழியுமே பிறக்கலன்னு தான் பெரும்பாலான துலாம் ராசிக்காரங்களுடைய கேள்வியாகவே இருக்குது. கண்டிப்பாக சனி பெயர்ச்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்ச் 29ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார். மறுபடியும் ஒரு 6 மாதம் கழித்து மீண்டும் கும்பத்திற்கே வருகிறார். இந்த இடைப்பட்ட 6 மாத காலம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்க மற்ற எல்லா ராசிக்காரங்களுக்கும் மிக அற்புதமான ராஜயோகம் அமைந்துள்ள நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக மார்ச் முதல் 3 மாதம் முடிஞ்சது பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் செல்வம், பொருள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும். நீங்கள் எதையெல்லாமே இழந்தீங்களோ மீண்டும் அதையெல்லாமே நீங்கள் பெறக்கூடிய நாட்களாக வந்து அந்த ஒரு 6 மாத காலகட்டங்கள் உங்களுக்கு வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சனி பகவான் கண்டு நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க. சனி பகவான் வந்தால் ஏதாவது ஆபத்து வந்துருமா, ஏதாவது வந்து கெட்ட விஷயங்கள் நடந்துருமா அப்படின்னா பெரும்பாலான ராசிக்காரங்களுடைய பார்வையாக இருக்குது. ஆனால் சனி பகவான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்ததுமே பண்ண மாட்டார். சனி பகவான் கொடுக்க நினைத்தாட்டார் அப்படின்னா அதை வந்து யார் நினைச்சாலுமே தடுக்க முடியாது. சனி பகவான் பார்த்தீங்கன்னா முதலில் வந்து நீங்கள் செய்த கர்மாவுக்கு ஏற்ற தண்டனையை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருவார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக அவர் ஏற்படுத்தி தருவார். பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். திருமணமாகாத துலாம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வயதுலேருந்து 35 வயதுக்கு மேல் ஏற்பட்ட நிறைய நபர்கள் வந்து திருமணமாகாமல் இருக்காங்க. விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு, அதாவது டைவர்ஸ் ஆகிருக்கலாம், இல்லை வந்து யாராவது கணவனோ மனைவி இறந்திருக்கலாம். இவங்க வந்து அடுத்து வந்து 2வது மேரேஜை பற்றி யோசிக்கலாமா வேண்டாமா, அல்லது வந்து 2வது மேரேஜ் பண்ணும்போது இந்த சமூகம் ஏதாவது நினைக்குமா, இல்லை சொந்தக்காரையும் தப்பாக நினைப்பாங்களா, கூட இருக்கிறீங்க தவறான பார்வையை பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து 2வது திருமணம் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ்லேயே இருப்பீங்க. கண்டிப்பாக எல்லாம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி துணை அப்படிங்கிறது நிச்சயமாக வேண்டும். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மறுவாழ்க்கை நிச்சயமாக அமையும்.